Hi friends, welcome back to Birlas Parvai. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாளாக என்கிட்ட வந்து ஒரு டிரைவிங் வீடியோ பற்றி நீங்கள் கேட்டே இருந்தீங்க. என்ன அப்படின்னா, இந்த மாலில் வந்து எப்படி டிரைவ் பண்ணணும், எப்படி பார்க் பண்ணி வண்டி எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹில் டிரைவுக்கு ஈக்குவலாக ஒரு ஸ்லோப் இருக்கும். அதே மாதிரியே ரொம்ப நேரோவான ஒரு ஸ்பேஸில் வந்து நீங்கள் காரை பார்க் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு டெமோவோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாலோட டிரைவிங் அண்ட் பார்க்கிங்கை பார்க்குறதுக்காக நம்ம என்ன மாலுக்கு இப்போ போயிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணா நகரில் இருக்கிற விஆர் மாலுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். நீங்கள் லெஃப்ட்டில் பார்க்கலாம், டூ வீலர்ஸ் எல்லாமே பார்க் பண்ணியிருக்கிறத. இங்கே லெஃப்ட்டில் தான் ஆக்சுவலாக என்ட்ரி. ஸோ இங்கே என்ட்ரிலே வந்து நல்ல ஒரு டிராஃபிக் இருக்குது. நல்ல ஹாஃப் கிளச்சில் தான் வந்து இப்போ நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம செகண்ட் கியரில் நம்ம போட்டிருக்கோம், நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இண்டிகேட்டர் நான் போட்டிருக்கேன். ஸ்லோவாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், உள்ளே என்ட்ரி பண்ண முடியும். ஸோ இந்த மாலில் இருக்கிற ஒரு நிறைய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ஸ்லோப் டிரைவிங் தான். அப்போ அந்த ஸ்லோப் டிரைவிங் தான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக நீங்கள் வந்து பார்க்க முடியும். என்ட்ரன்ஸ் இது இல்லை, நெக்ஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. மூவ் பண்ணி அடுத்த கேட்டுக்கு போகலாம். லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போடுறேன். இங்கே நல்ல ஒரு ஸ்லோப் இருக்குது. நம்ம செகண்ட் கியரில் தான் இப்போ நம்ம போகிறோம். செகண்ட் கியரில் ஜஸ்ட்டு அப்படியே ஏறுறோம். அவ்வளோ ஹாஃப் கிளச்சில் இப்போ நம்ம மேலே ஏற்றுறோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஐ திங்க் செக்கிங் வந்து பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். முன்னாடி போயிட்டே இருக்கலாம். ஸோ செக்கிங் வந்து பண்ணுறாங்க நமக்கு. ஐ திங்க் டன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு டவுன் ஸ்லோப் வந்து உங்களுக்கு இருக்குது. நம்ம வந்து செகண்ட் கியரில் தான் நம்ம போகிறோம். ஹையர் கியரில் போகாதீங்க. கிளச்சை வந்து ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹோல்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். டவுன் ஹில்லில் போகும்போது ஒரு நல்ல ஒரு ஹோல்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும், ரைட்? ஸோ கொஞ்சம் டார்க்காக இருந்தது அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இங்கே பார்க்கிங்கில் வந்து உங்களுக்கு மெஜாரிட்டி வந்து ஃபுல்லாக டார்க்காக தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இங்கே நமக்கு ஸ்லோப்பில் மேலே ஏறுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் கீழே வந்து ஃபுல் டார்க் ஆகிடுச்சு. இப்போ நான் ஜஸ்ட் லைட் ஆன் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். போயிட்டே இருக்கலாம். ஸோ பார்க்கிங்குரிய டோக்கன் வந்து நம்ம வாங்கியாச்சு. பார்க்கிங் எவ்வளோ வருதுங்கிறது வெளியில் போகும்போது நம்ம பார்ப்போம். ஒரே நிமிஷம், நான் கட் பண்ணி திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் தான் இருக்கும். நமக்கு என்ன பண்ணுறாங்க, கீழே டவுனுக்கு வந்து ஃபுல்லாமே நம்மளை வந்து டைவர்ட் பண்ணுறாங்க. நம்ம கீழே டவுனில் தான் போகிறோம். இப்போ நம்ம டவுனில் போகும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு செகண்ட் கியரில் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, செகண்ட் கியரில் தான் வச்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டவுன் ஒரு க்ரிப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்று, ஒரு வெஹிக்கிளுக்கு பின்னாடி ரொம்ப க்ளோஸராக வந்து நீங்கள் போகாதீங்க. அப்படின்னா தான் வந்து இன்கேஸ் ஏதாவது எமர்ஜென்சியாக ஒரு பிரேக் அப்ளை பண்ணணுமோ, இதே இது நீங்கள் மேலெல்லாம் போகும்போது அவங்க திருப்பி பின்னாடி இறங்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம இன்னும் ஸ்டில் வந்து ஐ திங்க் நம்ம மேலே ஏற போகிறோம்னு நினைக்கிறேன். மேலே ஏறி பார்க்கலாம். ஸோ இதில் மாலில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிளச்சு தான். அதுவும் ஏஎம்டியாக இருக்கீங்க, அதாவது உங்களோட வண்டி ஏஎம்டி, ஒரு ஹில் ஹோல்டர் அசிஸ்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஹேண்ட் பிரேக்கோட ஹெல்ப்போடு தான் நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும். ஹேண்ட் பிரேக்கோட ஹெல்ப்பை தான் வந்து நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். ஒரே நிமிஷம். நமக்கு வந்து பார்க்கிங் வந்து கீழேயே ஆக்சுவலாக கிடச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்க்கிங்கில் வந்து நின்றுட்டோம். இந்த விஆர் மாலில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஒரு அண்டர் கிரவுண்டில் தான் வந்து உங்களுக்கு பார்க்கிங் வந்து வச்சுருக்காங்க. அப்போ நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 ஃப்ளோர் வந்து அண்டர் கிரவுண்டில் வந்திருக்கோம். அப்போ நம்ம வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லாவே வந்து டவுன் ஸ்லோப் இருந்தது. அப்போ அந்த டவுன் ஸ்லோப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா லோயர் கியர்ஸில், அதாவது செகண்ட் கியரில் தான் வந்து நீங்கள் கீழே இறங்கணும். ரொம்ப ஸ்லோவாக தான் நீங்கள் கீழே இறங்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஃப்ரீ வீலில் விட்டுட்டீங்க அப்படின்னா முன்னாடி ஏதாவது சடனாக ஒரு பிரேக் இருக்கும்போது உங்களுக்கு கண்ட்ரோல் வந்து கிடைக்காது. அதனால் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். அடுத்தது பார்க் பண்ணும்போது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட பார்க்கிங்கில் நீங்கள் ஃபார்வர்டில் நிப்பாட்டணுமா இல்லை ரிவர்ஸில் நிப்பாட்டணுமா அப்படிங்கிறது உங்களோட ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து இருக்குது. இன்கேஸ் நீங்கள் மாலுக்கு ஏதாவது பர்ச்சேஸ்க்கு வந்திருக்கீங்க, அதாவது மந்த்லி கிராசரிஸ் அதெல்லாம் வாங்குறதுக்காக வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது பூட்டை நீங்கள் அக்சஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ நீங்கள் ரிவர்ஸில் போய் நீங்கள் நிப்பாட்டினீங்கன்னா கரெக்டாக பேக் சைடில் இன்னொரு கார் இருக்கும். அப்போ பூட்டை ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த டைமில் என்ன பண்ணணும், நீங்கள் ஃபார்வர்டில் போயிட்டு நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரிவர்ஸில் எடுத்துக்கலாம். அப்போ உங்களோட பூட்டுமே வந்து என்ன இருக்கும், உங்களுக்கு ஃப்ரண்ட் அக்சஸில் இருக்கும். ஈஸியாக நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களோட லக்கேஜஸை லோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மால்ஸில் வந்து நீங்கள் ஃபார்வர்ட்லேயே நீங்கள் பார்க் பண்ணுங்கள். எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவையான ஸ்பேஸ் வந்து ரிவர்ஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கும். ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரிவர்ஸில் வந்து உங்கள் காரை வந்து நீங்கள் வெளியில் எடுத்துக்கலாம். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம மேலே ஏற போகிறோம். நம்ம வந்து மாலை விட்டு நம்ம வெளியில் போக போகிறோம். அப்படி இல்லை வெளியில் போகிறதுக்கு வந்து இல்லை நம்ம 2 ஃப்ளோர் வந்து மேலே ஏறணும். அப்படி ஏறும்போது அப்ஹில்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன நான் ஃபார்வர்டில் தான் நிப்பாட்டியிருக்கேன். இப்போ வண்டி என்ன பண்ணுறேன், அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறேன். ரிவர்ஸ் கியர் போடுறேன். ஐ திங்க் உங்களுக்கு வெளிச்சம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ ரிவர்ஸ் கியர் போட்டுட்டு நம்ம அப்படியே ரிவர்ஸில் வரலாம். இங்கே பக்கத்தில் வந்து ஒரு கார் நிற்கிது. நீங்கள் சைட் மிரரில் நல்லா மானிட்டர் பண்ணிக்கணும். பட் நமக்கு பேசேஜ் வந்து நல்லாவே ரிவர்ஸ் எடுக்கிறக்குரிய நல்லா ஒய்டராகவே வந்து உங்களுக்கு பேசேஜ் இருக்குது. எந்த ட்ரபுளும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக என்ன பண்ண முடியும், இல்லை நீங்கள் ரிவர்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம போகிறது வந்து எக்ஸிட் பின்னாடி தான் நம்ம போகணும். அப்படியே நம்ம ரிவர்ஸில் போயிட்டு என்ன பண்ணலாம், எக்ஸிட் வந்து நம்ம எடுக்கலாம். இங்கே நமக்கு போட்டிருக்காங்க இல்லையா, எக்ஸிட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து எக்ஸிட் ஃப்ரண்ட்டில் நமக்கு தெரியுது. ஸோ லெஃப்ட்டில் தான் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸிட் வந்து நம்ம போகணும். ஸோ அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸிட்க்கு போகலாம். ஸோ இங்கே எக்ஸிட் போனோன்னா இங்கே மாலோட என்ட்ரி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நம்ம எக்ஸிட் தான் நம்ம வெளியில் தான் போகிறோம். ஸோ எக்ஸிட்டுக்கு லெஃப்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எக்ஸிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம அப்ஹில்லில் மேலே போகணும். இங்கே கீழே டவுனில் தான் வந்து அடுத்த பார்க்கிங்கு. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அப்ஹில்லில் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நிறையா மால்ஸில் வந்து நீங்கள் என்ட்ரியே வந்து இப்படி அப்ஹில்லில் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்படி மேலே வந்து ஏறிட்டேன். ரைட், இப்படி ஏறிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு டிராஃபிக்னால நம்ம நிப்பாட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து வந்துட்டோம். இப்படி நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. லைட்டை வேணால் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும், நான் வந்து பிரேக்லேருந்து காலை எடுத்தேன்னா வண்டி வந்து பின்னாடி இறங்குது. அப்போ இதை இறங்க விடாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நான் ஃபார்வர்டில் நான் போய் ஆகணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணுறேன், ஹேண்ட் பிரேக் வந்து நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஹேண்ட் பிரேக் நான் வந்து ஏற்றி விட்டுக்கிறேன். ஏற்றி விட்டுட்டு கிளச்சில் இன்னும் கால் அமுக்கி தான் பிடிச்சிருக்கேன். பிரேக்கில் இருந்து எடுத்து ஆக்சிலேட்டரை கொடுத்துட்டே என்ன பண்ணுறேன், ஹேண்ட் பிரேக்கை ஸ்லோவாக இங்கே ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ கார் வந்து என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபார்வர்டில் முன்னாடி போகுது. அப்போ ஒரு ஏஎம்டியாக இருந்துச்சு அப்படின்னாலுமே நீங்கள் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இல்லாத ஒரு ஏஎம்டிக்கு இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், மேலே வந்து ஏறி ஆகணும். இல்லை உங்களுக்கு ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இருக்குது அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் என்ன பண்ண முடியும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கிளச்சிலேருந்து காலை எடுக்கும்போது வண்டி கொஞ்சம் நேரம் அப்படி நிற்கும். நீங்கள் பிரேக்லேருந்து காலை எடுத்து நீங்கள் என்ன பண்ண முடியும், ஆக்சிலரேட்டரில் நீங்கள் வைக்க முடியும். அப்படி இல்லாத வண்டியில் இதே மாதிரி தான் பண்ணணும். அதே மாதிரி மேனுவல் வெஹிக்கிள்லுமே நீங்கள் இப்படி பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஹாஃப் கிளச்சில் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். இப்போ அடுத்த ஸ்லோப்பில் வந்து உங்களுக்கு ஹாஃப் கிளச்சில் நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம், திருப்பி ஒரு ஸ்லோப் கண்டிப்பாக வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ எக்ஸிட்டில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். போயிட்டே இருக்கலாம். ஸோ முன்னாடி போயிட்டே இருக்கோம். ஸோ இப்போ கியர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டு தி மேக்ஸிமம் வந்து நம்ம செகண்ட் கியரில் தான் வந்து நம்ம போக முடியும். ஐ திங்க் இந்த வீடியோ ஃபுல்லாக கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டில் எக்ஸிட் வந்து நேராக தான் போட்டிருக்காங்க. முன்னாடி போயிட்டே இருக்கோம். ஸோ ஏதாவது ஜங்ஷன்லாம் வந்ததுன்னா கொஞ்சம் ஹார்ன் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸிட் பாயிண்ட்டுக்கே நம்ம வந்தாச்சு. இங்கே வந்து நமக்கு வந்து எவ்வளோ சார்ஜஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லுவாங்க, பார்க்கலாம். ஸோ
நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர் வந்து நம்ம உள்ளே இருந்திருப்போம். ஸோ அதுக்கே வந்து நமக்கு கிட்டத்தட்ட 40 ரூபா வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஓகே ரைட். இப்போது நம்ம இன்னொரு மேலே ஏற போகிறோம். இந்த ஸ்லோப்பில் வந்து உங்களுக்கு ஹாஃப் கிளச் நான் பண்ணி காமிக்கிறேன். இங்கே நல்லா பிரைட்டாகவே இருக்குது வெளிச்சம். ஒரு டேர்னிங்குமே வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ரைட், இங்கே நீங்கள் பார்க்கலாம் நல்ல ஒரு ஸ்லோப் வந்து மேலே ஏறுது. இதில் என்ன பண்ணுறேன், இப்போ நடுவில் நான் நிப்பாட்டி உங்களுக்கு ஏற்றி காமிக்கிறேன் இந்த இடத்துல. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், நிப்பாட்டியிருக்கேன். வண்டி வந்து பிரேக்லேருந்து கால் எடுத்தால் பின்னாடி போயிட்டே இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஃபர்ஸ்ட் கியரில் தான் வண்டி நான் போட்டிருக்கேன். ஹாஃப் கிளச்சில் நான் இப்போ பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், பிரேக்கில் கிளச்சில் வந்து நான் காலை எடுக்கும்போது இப்போ நான் பிரேக்லேருந்து காலை எடுத்துட்டேன். வண்டி பின்னாடி ரோல் ஆகவே இல்லை, ஓரளவுக்கு நல்லாவே நிற்கிது. இது காரணம் வந்து இந்த ஹாஃப் கிளச். ஃபுல்லாக அமைக்கிட்டு என்ன பாருங்கள், மறுபடியும் டக்குன்னு வந்து வண்டி பின்னாடி இறங்கிடும். அதனால் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த ஹாஃப் கிளச் பாயிண்ட்டை கண்டுபிடிங்க, நிப்பாட்டுங்க, அப்புறமா பிரேக்லேருந்து கால் எடுங்க, ஆக்சிலேட்டரில் கொடுங்க, ஸ்லோவாக அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிரேக்கை வந்து கிளச்சை வந்து ரிலீஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே மறுபடியும் நான் இங்கே நின்று காமிக்கிறேன். இப்போ வந்து அப்படியே நிற்கிறோம். நான் என்ன பண்ணுறேன், ஹேண்ட் பிரேக் வந்து மேலே ஏற்றி விட்றேன். அப்புறமா என்ன பண்ணுறேன், பிரேக்லேருந்து காலை எடுக்கிறேன், வண்டி ரோல் ஆகலை, நிற்கிது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆக்சிலேட்டர்லேருந்து கிளச்சை நான் ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணி ஆக்சிலரேட்டர் கொடுக்குறேன். அதே நேரத்தில் ஹேண்ட் பிரேக்கையும் நான் ரிலீஸ் பண்ணுறேன். வண்டி வந்து உங்களுக்கு மேலே போகும். சரியா? அப்போ ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், இந்த மாதிரி ஸ்லோப்பில் வந்து உங்களால் ட்ரைவ் பண்ண முடியும், எந்த பிரச்சனையுமே வந்து இல்லாமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து கார் இருந்துமே இந்த மாதிரி மால்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பயந்துகிட்டே வந்து காரை எடுத்துகிட்டு போகாமல் கால் டாக்ஸியில் போவாங்க. அதெல்லாம் தேவையே கிடையாது. இந்த ஸ்லோப்பை வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். இப்போ நான் இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி ஹேண்ட் பிரேக்கை யூஸ் பண்ணி இந்த ஸ்லோப்பை வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். கொஞ்ச நாள் நீங்கள் பழகுற வரைக்குமே. அதுக்கப்புறமா இன்கேஸ் உங்கள் கார் மேனுவல் கார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஹாஃப் கிளச்சில் ரொம்ப ஈஸியாக உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். இல்லை ஏஎம்டியாக இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் ஹேண்ட் பிரேக்கை வச்சு ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். பதட்டம் இல்லாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே இதை வந்து நீங்கள் மாலில் வந்து பார்க் பண்ணி உங்களால் எடுக்க முடியும். சரியா? ஹோப் இந்த வீடியோ ஒரு நல்ல ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுக்கப்புறம் இன்னொரு மாலில் கூட நம்ம ரொம்ப ஹைட்டாக இருக்கிற ஃப்ளோர்ஸில் போயிட்டு நம்ம எப்படி டிரைவ் பண்ணணும் அப்படிங்கிறத கூட நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.